கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரெக்டா? ஓகே. பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு கேள்வி கேட்க போறேன். நான் வந்து என்ன செய்வேன்னா, என்னோட சாட்சியை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வேன். அப்புறம் என்னோட வாழ்க்கையோட இது நாட் சோ மச் கொஞ்சம். ஓகே, பட் பிஃபோர் நான் வந்து கேட்கணும், எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க? 1 2 திடீர்னு கை மேல வரும். ஓகே, சொல்லுங்க. ஓகே, எத்தனை பேர் தான் ப்ரே பண்ணீங்க? ஓகே, எத்தனை பேர் ப்ரே பண்ண மாத்திருக்கீங்க? ஓகே, ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஓகே, நான் ஒரு கேட்கணும். How does faith comes? அப்படின்னா விசுவாசம் எப்படி வருது? ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் போடுறோம். How does faith comes? Faith comes by hearing. கேக்குறதுனால வரும். அது கேக்குறதுனால வரும். ஓகே ஓகே, கேக்குறதுனால கஷ்டம் நினைச்சிட்டேன். ஓகே, கேக்குறதுனால வரும். ஓகே, ரைட். ஓகே, how does faith grows? எப்படி வந்து விசுவாசம் வளருது? faith is விசுவாசம், right? விசுவாசம் எப்படி வளருகின்றது? திரும்ப நம்பிக்கையினால் வளருதா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. யூ கேன் டர்ன் டு யுவர் தமிழ் பைபிள். உங்களுக்கு தமிழ் பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி கொடுங்க. யூதா புஸ்தகம் 20 வசனம். ஓகே, pray much in the Holy Spirit. Okay, keep building on the foundation of your most holy faith as the Holy Spirit helps you to pray. Okay, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஓகே, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஓகே, நமக்கு வந்து எல்லாரும் தெரியும், விசுவாசம் இருக்கிறது நல்லது. ஓகே, ஜெபிக்கிறது நல்லது எல்லாம். ஓகே, நான் வந்து எப்படி இருந்தேன்னா, எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு என்னதான் ஜெபம் நடக்கதான் போகுது. ஆமா இல்லையா? நான் இப்ப சொல்ல, நான் முந்தி சொல்றேன். என்னதான் நம்ம வந்து ஜெபம் பண்ணி இது பண்ணோம்ன்றோமா, என்னதான் நடக்கட்டும் அப்படிதான் நான் இருந்தேன். As long as I have faith, எனக்கு விசுவாசம் இருந்தா மட்டும் போறோம். ஜெபம் வந்து not really தேவையில்லை நினைச்சேன். பட் என்ன கத்துக்கணும்னா, விசுவாசமும் ஜெபமும் ஒன்றாதான் போகுது. விசுவாசமும் ஜெபமும் hand in hand. hand in hand னா கையோடு கை. ஓகே, ஓகே. சோ இது வந்து ஏன் நான் வந்து சாப்பிட சொல்றேன். எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னாரா மழை பெய்யுது, மழை வர எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னாரா சொல்லிடலாம். இல்ல அதுக்கு முன்னாடியே சொன்னாரா இல்ல சொல்லியா? இல்லாட்டி யாரும் சொல்லியா? அப்படியே எலியா எதுக்கு சொல்லுங்க? மழை அப்படி சொல்லுங்க. ஓகே, சொல்றேன். ஆண்டவர் பேசுறது உண்மைதான், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றது உண்மைதான். But for the promise to fulfill in your life, for the promise to establish in your life, you have to pray. அப்ப நீங்க எதுக்கு ஜெபிக்கிறீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் வந்து அந்த ஆண்டவர் சொன்ன வசனம் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே வார்த்தை கொடுத்தாரு. அந்த அந்த வார்த்தை செயல் நாட்டப்படணும்னா நீங்க ஜெபிக்கணும். So it is not in a sense automatic. நீங்க வந்து எவ்வளவோ ஆண்டவர் வந்து கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, உங்க ஈச் இண்டிவிஜுவல் வாழ்க்கையில
உங்களுக்கு ஆண்டவர் வந்து தனித்தனியா சொல்லியிருப்பாரு, நான் இதை செய்ய போறேன், நான் அதை செய்ய போறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் திருப்பி சொல்லியிருக்காரு? ஜெபிச்சு ஆண்டவர் சொல்லியிருக்காங்களா? இப்போ வைக்கவே இல்லையா? ஓகே. So you see, ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்றது not say he just promise for a month. சும்மா ஏதோ ப்ராமிஸ் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. பட் அவர் ப்ராமிஸ் பண்றது அவர் செய்வதை சொல்வதை செய்கிறது. ஆமென். அவர் செய்கிறதெல்லாம் சொல்லுவாரு, சொல்றதெல்லாம் செய்வார். So what he wants is partnership. நம்மளோட partnership. So it's not like நான் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இப்போ let's say for example கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ப்ராமிஸ்லாம் பண்ணுறேன். யா நிறைய ப்ராமிஸ்லாம் பண்ணேன். நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்களா தெரியும். அந்த ப்ராமிஸ் இந்த ப்ராமிஸ் மேரேஜ் ரெண்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, பட் ஃபார் ப்ராமிஸ் டு ஹேப்பன் அதை நம்ம தான் செயல்படணும். சும்மா ப்ராமிஸ் அப்படியே முடிஞ்சது வரக்கூட அது ஜஸ்ட் கோ அப்படி இல்லை. கரெக்ட். சேம் திங் வித் காட். With what God has said, you will. Amen. So இப்ப எப்படின்னா ஆண்டவரோட வசனம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆண்டவரோட வசனம் வந்து வசனத்துல எழுதி எல்லாம் கொடுத்துட்டாரு, அப்படியே கொடுத்துட்டாரு. It has already established. Established செயலாக்கப்படுவது. ஏற்கனவே செயல் நிலைநாட்டப்படுவது. நிலைநாட்டப்படுவது. ஓகே, ஏற்கனவே ஆண்டவர் வந்து வசனத்தை எழுதிட்டாரு. Let's say for example, நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து வாழ்ந்து கிறிஸ்தவனாவே வாழ்ந்தேன். ஓகே, ஒரு வாழ்க்கை தான் வந்திருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு சிறைக்கு ஒரு 5 வரைக்கும் இருந்தேன். இந்த மூஞ்சி பார்க்க சிறைக்கு போனோம் தெரியல, தெரியும். ஆனா ஒரு 5 வரைக்கும் இருந்தேன். ஓகே, இது வந்து பரவாயில்ல நான் சொல்றேன். ஏன்னா குடும்பம் யங்ஸ்டர்ஸ் தெரியும். ஓகே, அதில் ரொம்ப ஈடுபட்டு ஸோ அந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசுல இருந்து விதமா அப்படி போயிட்டு ஜெயிலாம் போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் சர்ச்சுக்கும் போய்க்குவேன், மியூசிக்லாம் வாசிக்குவேன். ஏன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொஞ்சம் வாசிக்க முடியும், எல்லாமே செஞ்சுக்குவேன். ஆனால் சாட்டர்டே ராத்திரின்னு வந்துட்டா நான் கிளம்ப வரல, பாட்டு வரல, நல்லா போட்டு தண்ணி சொல்லுவேன், நல்லா போட்டுட்டு நல்லா சண்டைலாம் போட்டுட்டு சண்டை காலையில் வருவேன். சூடு அப்படி போகிறோம். அப்படி வந்துட்டு நிற்பேன். ஓகே, ஸோ நான் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் நான் வந்து முடிஞ்சோன்னா நான் ஒரு நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு நான் வந்து கடைசியா 5வது நான் வந்து பிரிஞ்சு போகும்போது அப்பா அவர் சொல்றாரு, நான் சந்திச்சா சிறைக்கு வரலாம். ஸோ என் வாழ்க்கை சிறை. ஸோ அங்கே நான் வாழ்க்கை ஆளுநர் கொடுத்துட்டேன். ஆனால் ஆளுநர் நல்லா இருக்கேன், நான் செஞ்சேன். எனக்கு வந்து ஜெபம் தெரியாது, ஜெபிச்சது அவங்க எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் சேர்ச்சில் வராமல் இருக்கிறதுனால எனக்கு ராஃப்லி தெரியும். அவங்க ஒரு பண்ணிப்பாரு, இதெல்லாம் செய்வாரு, புரியுது சொன்னேன். ஆனால் நான் ஜெபிச்சது. ஸோ நான் அதை வச்சு என்ன செஞ்சேன், உள்ள நான் படிக்கும்போது நான் 40 நாள் வாசிக்கிறேன். எத்தனை நாள்? 40 நாள். 40 நாள் வாசிக்கிறீங்க. 8 மணி நேரம் இல்ல ஜோதி போட்டோம். ஓகே, நான் என்ன ஜெபிச்சேன்னா சொல்றதா ஜெபிச்சுங்க. நீங்க எனக்கு நீங்க நேரத்தில் ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுறது 3 மாசம் ஆகுது. சிங்கப்பூர்ல வந்து ஒரு வாரம் இருக்கு, ஒரு ஜெபிச்சேன். அந்த 40 நாள் உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு ஒண்ணுமே நடக்கல. எனக்கு என்ன சொன்னா, ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் உங்களோட கேஸ். அதே மாதிரி 5 வருஷம் ஆகிடுச்சு. நான் 5 வருஷம் கழிச்சு தான் வந்துருக்கேன். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, ஆங்கிலம் நம்ம நேசிக்கிறது ஒண்ணு, ஆங்கிலம் நம்பிக்கிறது ஒண்ணு. ஆனா ஆங்கில வசனத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ கவர்மெண்ட் has been instituted
by God. அப்பனா அரசாங்கம் ஒரு நாட்டோட அரசாங்கம் வந்து யாரு நியமிச்சு வச்சிருக்கிறது? தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறது, மனுஷன் கிடையாது. இவரோ மனுஷங்க வந்து they may not be believers, they may not be Christians, okay, but God uses them, okay, and then establish the institute, okay, the law of the country and everything, okay. So now இதெல்லாம் படிக்கிற ஆளுங்க மலேசியா எப்படி இருக்கணுமோ ஆளுங்க இருக்கணும், சிங்கப்பூர் எப்படி இருக்கணுமோ ஆளுங்க இருக்கணும். So God is God established, and He says, if you go against what God has instituted, you are going against God. அப்புறம் ஆண்டவர் செயலாக நிலைநாட்டு ஆண்டவர் நிலைநாட்டுக்கு எதிராக போனா நீங்க ஆண்டவருக்கு போடுவாங்க. அப்ப ரோமன்ஸ் 13 சொல்லி இருக்கும்போது நான் படிக்கும்போது என்னோட ஜபமோ அந்த வசனமோ தரலாம். ஏன்னா நான் எல்லாமே படிக்கல, ஆனா உள்ள அறியாதவரை நீங்க கடவுளே அறியாதுங்க. ஆனா நீ இருந்து நல்லா பாடுவா, இந்த ப்ரோசஸ்ல வந்து நான் ஆடுறேன். அதுதான் 5 வருஷத்துல ஆண்டவர் வந்து சிறையில நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாரு. So God knows. இதெல்லாம் எதிராக 3 வருஷம் கடைசினா மரம் வச்சு, ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். What I'm saying is, whatever God has already established through His word, it will manifest. அதான் ஜெபம் வந்து என்னன்னா, we cannot twist around our word. நம்ம வந்து ஜெபம் வந்து எப்படி சொல்றோம்னா, அவங்களோட திரும்ப நீங்க இப்படி செய்ய அப்படி செய்ய, ஓகே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் செஞ்சேன், என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு நான் வச்சு காப்பாற்றணும், அதனால எனக்கு சிறையில் வந்து விளையாடுங்க. ஆண்டு பொண்ணோட நீ வெளியாகணும், நீ கீழே நான் வெளி, ஆனால் வேலை இல்லை, நாட் இருக்கு அம்மா முடியும். I mean, it's my sister, yeah, okay. So ஏன் தெரியுமா ஜெபிக்கணும்? ஆக்சுவலி நம்ம வந்து சொல்றது we go through emotions. இந்த கடைசி காலத்துல நம்மளுடைய I don't think I have the verse, but எனக்கு வந்து can you turn to Luke 21, Luke 21, 35, 36, 35, 34, 35, Luke 21. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். 34, 35. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பொருந்தினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். இங்கிலீஷ்ல வந்து என்ன போடுவோம்னா Luke 21:35 Luke 21. Yep. 21:35. Right. For as a snare shall it come on all them that dwell on the face of the whole earth. Watch ye therefore and pray always, that ye may not be counted worthy to escape all the things that shall come to pass, and to stand before the Son of Man. I see. So you see, it says, be on alert, or watch and pray, so that your hearts are not weighed down by the things that is happening around the world. உலகத்துல நம்ம நினைக்கிறோம், இப்ப நம்ம வந்து நிறைய பேர் நான் எங்கேயோ பார்க்கும்போது எங்க பேசணும், அதுதான் காட்டுங்க, ஏசு சீக்கிரம் வராது, ஏசு சீக்கிரம் வரலாம். But in the meantime, வந்து ஏசு என்ன சொல்றாரு, எங்க காத்திருக்கிறது சொல்லும்போது it's not asking you to look out and just wait there. Because the days are evil.
இப்ப இருக்கிற காலம் வந்து ரொம்ப கொடிய காலம். ஓகே, so ரொம்ப நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்குது. And then for us not to fall into whatever is happening, we have to pray. ஜெபம் வந்து அதுதான் ஜெபம். Sometimes நான் எல்லாம் எப்படி ஜெபிக்கிறேன்? இயேசு எங்க சொன்னாரு உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். I'm not saying don't pray for your family. உங்க குடும்பத்துக்காக நல்லா ஜெபிங்க, கையை வச்சு ஜெபிங்க, எண்ணெயை போட்டு ஜெபிங்க, no problem. பட் எங்க ஆண்டவர் சொன்னாரு புரியுது? செல்லுங்க. அவர் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது teaching his disciples, he said pray for your enemies. Enemies எதிரிக்காக ஜெபிங்க. அப்புறம் pray for those who persecute you. உங்களுக்கு துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிங்க. குடும்பத்துக்காக ஜெபிக்க வேணாம்னு சொல்லல, but our prayers are more into me, myself and my family and my children and my pet dog. நான் ஜெபிக்கணும், எல்லாருக்கும் ஜெபிக்கணும். So that's the thing. ஏன்னா நம்ம இருக்கிற காலத்துக்கு உள்ளே வந்திருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா be on your guard so that your hearts are not weighed down and depressed with the giddiness of the worldly and the nausea of self-indulgence and the worldly worries. அப்புறம் உலக கவலைகள் இது நம்ம நிறைய a lot of things, right? We worry about a lot of things. What happened to my future? What happened to my children's future? What happened to husband or wife? Okay, so இதெல்லாம் வந்து வேற கவலைகள். Right? So இதுல போய் ரொம்ப கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு ஜெபிக்க சொல்றாரு. Not say don't pray for them, but he say இதுல போய் ஊந்துடாதீங்க. Even for temptation also he says watch and pray so that you will not fall into temptation. He never say temptation will never come. Temptation வந்து என்னது? சோதனை வராத சொல்லுங்க. சோதனை வரும், அதை சேம் பண்ண முடியாது. ஆனா அந்த சோதனைக்கு உருவாக வரைக்கும் தான் ஜெபிக்க சொல்றாரு. நீங்க செய்யுங்க. பாவம் everywhere. பாவம் எங்க பார்த்தாலும் இருக்கு. பாவம் எங்க பார்த்தாலும் இருக்கு. அது உருவாக it's us. So that's why God said, Jesus said pray. ஏன் நீங்க இது நம்ம இது தெரிஞ்சுக்கணும்னா we are not fighting against flesh and blood. Okay, நம்ம வந்து you are not தொலைத்தரமான மனிதர்கள். Okay, we are fighting against principalities and powers of the darkness of the air. Right? நம்ம வந்து சும்மா மனுஷங்களோட சண்டை போடுறது இல்லை, மாம்சத்தோட சண்டை போடுறது. இதுக்கு நமக்கு பிரச்சனை, நமக்கு அந்த பிரச்சனை ஓடாது. See, they will always be there. And what they do is they try to bring you down. உங்களை கீழே கொண்டு வருவோம். They try to intimidate you. Okay, and they persist in what they are doing. That is what the evil forces does. Darkness ஆதிகள் என்ன செய்யுதுன்னா they persist. They don't want you to succeed in the world. They don't want you to keep moving, keep going for the Lord. So இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்மளோட பிரச்சனை எல்லாம் வருது. Sometimes it's not natural, it's actually spiritual. யாருக்கு காலையில 7 மணி நேரம் ஆமென் போற ஆமென் ஆமென் யாருக்கு 7 மணி நேரம் பண்ணுங்க. அப்படியே உட்கார்ந்துங்க. 7 மணி நேரம் பண்ணல இனிமே வரும். 7 மணி நேரம் அப்புறம் ஏதோ sometimes I'm not saying the other one is demonic or whatever. No, that's the thing. That's the thing. It's in the spiritual realm. Okay, it's a totally different topic, but it's in the spiritual realm. You see, so that's the thing. நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வந்து இங்க இருக்கு that we know in our mind, நம்மளுக்கு தெரியும் that God will do what he said. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் இங்க இருக்கு. But we don't see manifesting. Why? Because sometimes we pray without faith. Okay, I tell you this. You cannot pray in doubt. Okay, doubt is something wrong. You cannot pray in doubt and expect God to do what he promised. ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, that is correct. உங்க
உங்கள்கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஓகே, பட் நம்ம சந்தேகத்திலே ஜெபிச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா, people say pray is powerful, yes, correct, but when we pray in doubt, சந்தேகத்தில் அவர்களாக இது வந்து ஏன் அது because sometimes our prayers are not aligned with the spirit of God. You know what I'm saying? ஏன் நம்ம சந்தேகம் காசுலேயே நடக்காது, அப்புறம் நம்ம பரவாயில்ல இதான் ஆண்டோட சுத்தம் நினைக்கிறேன். ஏன்? Why? Because we are not aligning ourselves. The prophet of the prophet, he never say, Lord, I'm praying and praying and praying, you know. நீ என்ன நினைக்கிறீங்க? No, he aligned himself. ஒருநிலைப்படுத்துறது. He aligned himself. ஒருநிலைப்படுத்துறான் with the spirit of God. You get what I'm saying? So, தேவ ஆவியானவரோடு ஒருநிலைப்படுத்துறது. நான் தமிழ் கிளாஸ் இருக்கணும். ஓகே, so you see, நான் உங்களை கேட்கிறேன் உங்களை next program. Okay, you see, Jesus was telling disciples a parable to make the point that all times they ought to pray and not give up and lose heart. Okay, sometimes we pray for no reason. Sometimes we pray until we lose heart. Okay, நம்ம சொல்ல ஜெபம் பண்றது என்ன செஞ்சோம்னா இன்னொரு இது வந்து வேற क्वेश्चन என்ன சொல்றோம்னா men ought always to pray. அப்புறம் நீ மனுஷனா இருந்தானா you ought always to pray. தமிழ்ல என்ன சொல்றது? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். Okay, so but he says men ought always to pray. அப்புறம் என்ன மனுஷனா இருந்தா it's a responsible for every man to pray. Now I ask you one question. இயேசு இதுக்கு வரும்போது மனுஷனா இருந்தா ஆவியா இருந்தா? மனுஷனா. பேசிட்டு இருக்கும்போது இப்ப இயேசு என்ன பண்ணிருக்காரு? மேல நம்மளுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்காக. Man is God. I'm not saying he's not a prophet. He's not just a prophet. நம்மளோட சென்டர்ல வந்து நிறைய மாதிரி கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்கு. அவர் வெறும் மனுஷனா வெறும் கடவுள் அப்படின்னு. ஓகே, அவர் கடவுள் தான் மனுஷனா இருக்கிறது. அவர் எப்படியா இருக்காரு? மனுஷனாக இருக்காரு. அவர் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் திருப்பி வருகிறார். Is going to come down in the same way he was brought up. So now he is there interceding for us. Men ought always to pray. Now the question is, if Jesus can pray, what is the excuse to not pray? இயேசுவே ஜெபிக்கும் போது ஏன் நம்ம ஜெபிக்க மாட்டோம்? Why is there an option for us? ஏன் நமக்கு வந்து அது ஒரு ஆப்ஷன் தேர்வு வாய்ப்பு நினைச்சேன். ஓகே, தேர்வு I can choose not to. If we do a lot of other things, but we want to pray, including me, and yourself. Okay. So you see, God doesn't answer. God doesn't answer according to our schedule. Our timing. நம்மளுக்கு வேற ஷெட்யூல் இருக்கு. நம்மளோட ஷெட்யூல் வந்து நான் அவங்கள்ட்ட சொல்றேன், சாட்சி தான் உள்ள அந்த வெளியே 3 மாசத்துல எனக்கு பயணமா அந்த இடத்துல வெளியா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஜெயில எனக்கு சென்டென்ஸ் கிடையாது. அப்புறம் நான் கோவம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்சி சொன்னாங்க. ஸோ எப்போ வெளியே ஆகணும் எனக்கே தெரியாது. ஆனா அதனால அதுல நான் கற்றுக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட டைமிங் வந்து 3 மாசம். இன்னும் 3 மாசத்துல எனக்கு கல்யாணம். ஏன் நான் கல்யாணம் பண்ணணும் என்ன வெளியா வைக்கிறேன். 5 வருஷமா ஆச்சு இல்லையா? இருந்த கல்யாணம் வீட்டு இட்ஸ் நாட் நீங்க செடி பார்த்தீங்கன்னா கேர்ள் வீடு தான் போகும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் தட். ஸோ யூ see, so that's the thing. ஆண்டவர் என்ன ஆண்டவர் பேசுறது வந்து நான் இன்னொரு சொல்லுவாங்க.
நடந்திருக்கு என் வாழ்க்கையில, இதுல என்ன கத்துக்கணும், இதுல நான் என்ன செய்யணும், அதான் கேள்விகள் நீங்க கேட்கலாம். பட் கொஸ்டின் வரும், நீங்க எதுக்குள்ள அனுமதிச்சீங்க, ஏன்னா இன்னொரு கேள்வி இருக்கும்போது you are telling him he make a mistake, and if you are him you can do better. நீங்க என்ன சொல்றீங்க, நானா இருக்கேனா, நான் நல்லா செய்வேன், உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னு நீங்க ஆண்டவரோட சொல்ற மாதிரி இருக்கு. And when you tell the Lord, when you question God, ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது it's like he can do some works, அவனால செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. So that's why you question God. ஆண்டவர் தெரியும் exactly what is doing. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு. Amen. Okay, so you see, நம்ம ஆண்டவரை பத்தி தெரியறதோடு ஆண்டவரை தெரியுது. There's one thing to know about God, another thing to know God himself. ஆண்டவரே உங்களுக்கு தெரியும். How many of you know you have a relationship with him? உங்களுக்கு அவரோட ஒரு வாழ்க்கை என்றது தெரியும். I mean, 1, 2, 3. Okay. Let's say for example, there's one thing when I say relationship. Okay. You can have a relationship with God and still not know him. He's a father or a child, but yet not know him. Okay? Next example, me and my wife. Okay, me and my wife. Our relationship is as a wife, but I am not know her. If I hope that intimacy with her, I hope if I am not close to her. Now, closer, நான் wife கூட எனக்கு அந்த wife பத்தி the more I'm apart from her, separated from her, just husband and wife me. You see, so just the thing, you can still say Jesus is my Lord. Yes, you have to come but there's no intimacy with him. So that's the thing. How do you develop the relationship? How do you develop the intimacy with God? எப்படி வந்து ஆண்டவர் கூட நம்ம ஒரு மேம்படுத்துறதுன்னா is by prayer and through the word of God. நான் வந்து சொல்றேன், ஆண்டவர் வந்து பேசுவார். நீங்க ஆண்டவரோட குரலை வந்து கேட்கலாம். I'm not saying God cannot speak audibly. Audibly is how is it? Kural. That means you can hear God of us. Okay. நீங்க வந்து சர்வ கேட்கலாம். சர்வ வந்து no need to always God speak to you basically நான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன் வந்து ஆண்டவர் எப்படியே காதல் பேசிக்கிட்டே இருக்கணும்? ஏன் ஆண்டவர் காதல் இருக்கணும்? ஆண்டவர் வாசம் இருக்கிறார். Sometimes he speaks through people, sometimes he speaks through his word, sometimes he speaks through many ways he can speak. And Hebrews says that now he speaks through his son. Wow. தேவனை குமாரன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். வசனத்தை கொடுக்கிறார். I'm not saying God cannot speak. ஆண்டவர் நேரா பேசுகிறார். காதல் பேசுகிறார் சொல்லு. நான் ஒரு வார்த்தை ஒரு ஆண்டவர் குரல் கேட்டிருக்கேன். ரொம்ப தெளிவா அப்படி சொல்லிடுறாங்க. முட்டி போல ஆண்டவர் நினைக்கிறீங்க. You do not suffer for godliness, not go out of prison. ஜெயிலுக்கு வெளியே ஆண்டவர் இருக்கிறார். ஏன் நீ பாவம் போனா பாவம் மன்னிக்கப்படும். நான் செஞ்ச எல்லாம் அப்படியே பாவம் அகற்றும் மன்னிக்கப்படும். முட்டி போல ஆண்டவர் மன்னிப்பு கேளுங்கிற ஒரு பாவம் பாடு எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது வேற விஷயத்துல பேசியிருக்காரு. பட் நாட் ஆல்வேஸ் தி வேர்ட்ஸ். ஸோ சொல்லப்போனா என்ன நினைப்பா, ஆண்டவர் சத்தமா பேசிட்டே இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் டவுனா இருந்தாலும் புரியல சொன்னேன். கொஞ்சம் ஆண்டவர் சத்தமா பேசணும். ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்ன ஓகே ஆண்டவர் என்ன பராட்டா சாப்பிட சொல்றாரு, என்ன நீல கலர் சாமி போட சொல்றாரு, எல்லாமே சொல்ற ஆண்டவர் சகோதர தேசிக்கிறது நீல
என்ன சாப்பிட்டு சொல்றாரு அதான் நம்ம ரெண்டு நிறைய பேச முடியும். Another thing is that வாழ்க்கையில் ஏதாவது ஃபெயிலியர் இருக்கா? உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருக்கா? ஐ மீன் இன் எனி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். எல்லாம் விதமான தொழில் வந்து அது வந்து ஜபரோடு இது பிரெயின் ஃபெயிலியர் இஸ் அ ஜபரோடு. ஆனால் if you fail to pray, then praying for it is not always getting by now. It's not about this. அன்றைக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் இவ்வளவு காசு வேணும் இவ்வளவு சம்பளம் வேணும் இவ்வளவு வேலை வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும். You can have all those desires, no problem. ஓகே, ஏசையா உங்களுக்கு இந்த வேலை வேணும். ஏசையா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கேர்ள் தான் கல்யாணம் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது இல்ல அப்புறம் கொஞ்சம் என்ன செய்யணும்னா எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லும்போது நம்ம அவரோட கையை திருப்பணும். ஓகே, அப்புறம் என்ன சொன்னா என்னோட அதுவா இருக்காது, வேற எதுவா இருக்கும். மேபி சம்திங் பெட்டர். நம்மளோட திங்கிங் நான் சொல்றேன் God has something better. ஆண்டவர் எப்போதுமே உங்களுக்கு ஒன்றும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க, எல்லாரோட இருந்தாமா நான் இப்ப 5000 சம்பளம் இருக்கேன்னா அதிகமா எல்லாரும் அதான் எல்லாரும் சரி. ஏன்னா அதிகமா இல்ல நீ எங்க சம்பளம் but God's will is being done in your life. That happened to me சொல்றீங்களா? அதோட சாட்சி. ஓகே, சோ நான் இருந்த வேலையில இருந்து ஓகே நான் விட்டு வேற வேலை when I went in also ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா சொன்னோம். but God sustains. God knows இங்க எங்க எந்த நேரத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும். so you see sometimes we will desire to pray and everything, but is it aligned with God? ஆண்டவரோட ஒண்ணா இருக்கா? அதுதான் வரும். Alright, so that's the thing. How do we know whether it is God's will or not? Prayer. You pray. ஜெபத்துல நீங்க போய் ஆண்டவர் சொல்றாரு இது வேணா மகனே இது போ, இது வேணா மகளே இது போ. ஓகே, இது நான் இன்னும் வேற வச்சிருக்கேன். That's the thing. So that's why we fail to pray means there's always failure in everything that we do. Okay, and that's what I'm saying. So and prayer is not always getting what you want. எப்போதும் உங்களுக்கு வேண்டியது மட்டும் இல்ல, and it's not always me talking. Yeah. இடையில வந்து ஒரு சின்ன சொல்றேன் கதை. இடையில வந்து என்னோட நமக்கு மாண்டிஸ்டோரி காலம் இருக்கும். சிங்கப்பூர்ல வந்து மாண்டிஸ்டோரி இருக்கும். So I park my car, park my van, then I call my wife. My wife சொன்னாங்க வீட்டுல யாரும் இல்லை, நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் வந்துட்டேன், பக்கத்துல தான். ஓகே, ஒரு 25 minutes கழிச்சு வந்துட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு. யாரும் இல்லையா வீட்டுல? சரி வரட்டும் சொல்லிட்டு நான் காட்டில வெயிட் பண்ணிட்டு ஃபோன் சொன்ன மேல போவோம்னு நினைச்சேன். அப்புறம் வரதா யூடியூப் ஷார்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டே இருப்போம். பார்த்துட்டே இருந்தேன். அவங்க வந்துட்டாங்க. வந்துருச்சு சொல்லிட்டு நான் ஃபோன் ஆன்சர் பண்ணேன். நான் ஃபோனை ஆன்சர் தான் பண்ணேன். நான் ஒரு உடனே பேசல. நான் ஹலோ வீட்டில் சொன்னீங்க, நான் வந்துடுறேங்களா? நீங்க போன பேசுறீங்க, இன்னும் நான் வீட்டு உங்களை லாபம் எதுக்கு ஆன்சர் நான் அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றது இப்படிதான் நிறைய பேர் ஆனா நிறைய பேர் தான் ப்ரே பண்ண முடியுமா? அந்த ஹலோ it's more listening than talking. About prayer, listen to what I say. God sometimes a lot of things he wants to say, he cannot say. A lot of things he says, we cannot say.
Even same goes for fasting. உபவாசத்துக்கும் அப்படிதான். நம்ம வந்து சிறப்பு உபவாசம் சொன்னேன், நான் 40 நாள் உபவாசம் சொல்றேன். 40 நாள் கழிச்சு ஒரு மண்ணோட இருந்தேன். உள்ளேதான் இருந்தேன், உண்மையிலே. நான் அப்படியே போய் சொல்றேன். ஆனா ஒரு மாசம் தான் என்னை வந்து விசிட் ஜும்பா வரலாம் கேட்பாங்க, எப்படி இருக்க? குடுங்கி போய் இல்லப்பா ஒன்றும் இல்லை, சாப்பாடு சாப்பிட மாட்டேன். என்ன ஃபாஸ்டிங் ட்விஸ்டிங் கேட்கிறேன். தானியலோட எப்ப கேட்கப்படுச்சு on this அப்பவே on the spot 21 தாவீதோட ஜெபம் கேட்கப்பட்டுச்சு கேட்கப்பட்டுச்சா இல்ல அந்த பாவம் புள்ள ஐ திங்க் கம்பெனி டாலி விபச்சாரம் பண்ணி அந்த புள்ள வரணும்னு அந்த பிள்ளைக்கு சீக்கிரம் அவன் ஜெபம் 7 நாள் உபவாசம் இருந்தான். ஒன்னும் நடக்கல. I believe he realized that. That's why he stand up, he washed his face, he ate something, and he went about going to do those things. You see, அவனும் ஒவ்வொரு நடந்து செல்லாமே இல்ல. ஏன்னா that's the thing. அவன் motive must be right. Motive must be right. சில பேர் சமையல் சொல்லுவாங்க, உபவாசிக்க 500 நாள் சரி 500 நாள் ஓவர்தான் 500 எதுக்கு ஓவர் பண்ண வேண்டாம்னு சொல்லல. பைபிள் சேஸ் when you fast, not if you fast, you must fast. உபவாசம் ஜெபிக்கணும், ஓவர் ஜெபிக்கணும். But the thing is that ஏன் அது செய்யணும்? We must know when God tell us அது whether we go for God or nothing. இன்னொன்று வந்து is our motives. இந்த உபவாசம் எதுக்கு இருக்கிறேன்? ஆண்டவர் கையை திருப்பறதுக்கா இல்ல என்னோட ஸ்பிரிட் என்ன டியூன் பண்றதுக்கா? டியூன் யுவர் ஸ்பிரிட் மேன் லைக் போறோம், அதுக்கு தான் உபவாசம். அவங்களுடைய சிஸ்டத்தை நம்ம கண்டிப்பா போறோம்னா உபவாசத்துல எதுக்கு வந்து நம்மளோட பிரசிங்க நான் இத்தனை நாள் உபவாசம் வச்சிருக்கேன். பிகாஸ் நீங்க உபவாசத்துல நீங்க உங்களுக்கு நீங்க என்ன வேணுமோ அதை உபவாசத்துல உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு மகிமை உங்களுக்கு போவோம். நாட் கோ glory goes to you because நான் ஜெபிச்சேன் எத்தனை நாள், அதனாலதான் அவங்களுக்கு கொடுத்தாரு. See, so that's the thing. So even for fasting and prayer, the same thing. Okay. One good example. ஒரு good example. Next one. Next. Okay. Alright. Okay. Mark. Yeah. Number 7. We have reduced prayer only for receiving things from God. ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் பெற்றுக்கொள்ளணும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பிரேயர் வச்சிருக்கோம். பட் யூ see, ஒரு அப்பாவும் ஒரு சன்னோட ரிலேஷன்ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 வயசு ஆகுது இந்த பையனுக்கு. அவன் அம்மா கிட்ட ஏன் ஆகணும், ஆனா ஏன் என்ன வரனா அப்ப கீழே போகணும். உங்க அம்மா பிடிச்சி வச்சிருக்கோம், பிடிச்சி வச்சுட்டு கீழே போனா ஸோ ஏன் வரணும். ஸோ நான் எடுத்துடணும் அப்படியே உள்ள வரணும் பிகாஸ் போகலாம். அப்ப நான் என்ன 2 மணி நேரம் நடந்துச்சுன்னா எனக்கு தெரியுமா தெரியாதா, இவங்க எதுக்கு என்ன தெரியும்னு போடலாம். 2 மணி நேரம் பண்ணிச்சுன்னா the father knows, even though the father and the son or father and the daughter, he knows your motive. So and the relationship is not so strong because the father only knows why you are coming. நீங்க எதுக்கு ஒரு வரீங்கன்னு அப்பா தெரிஞ்சிருச்சு. So you see, God wants to fellowship with us. நம்ம கூட தெரியுமா ஆண்டவர் வந்து நம்மளை அழைச்சிருக்காரு. Not just limiting to I ask then you give. அந்த மாதிரி இல்லாம ஓகே. பட் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எப்ப ஆண்டவர் உண்மையாய் ஆண்டவர் எப்ப நம்ம தேடி போவோம், when something happens that is beyond our ability, something happens beyond our ability to solve. நம்மளால இதை சால்வ் பண்ண முடியல, ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்கு வரணும். That's when we go to God. உண்மையா we go to God. As I say, we go to God every day is one thing, but not every time we go truthfully,
wholeheartedly, genuinely, sincerely ஆண்டவரை நம்ம சேவிக்கல, ப்ரே பண்ணல. ஏன் தெரியுமா? பிகாஸ் எல்லாமே ஓகே இருக்கு வாழ்க்கையில. ஸோ சில பேர் நம்ம பைபிள் சொல்றாங்க எல்லாமே குறையும், பட் சில பேர் இந்த மாதிரி இஷ்யூஸ் ப்ராப்ளம் வருது தெரியுமா? That's how God actually draws His people to Himself. Then we go and find for Him. நம்ம தேடி போறோம். அவரை ஏன் தேடி போறோம்னா, there are certain issues in your life that they cannot be solved. So அதனால நம்ம போறோம், but God still in His mercy comes down and helps. Right? அதான் அது. So you see, Jesus was a man of prayer. தேவன் இயேசு man of prayer, ஜெப மனிதனா, ஜெப வீரன். ஓகே, ஜெப வீரன். ஓகே, நான் உங்களுக்கு கேட்கிறேன், இது மார்க் ரைட்? ஓகே, you have Matthew, அடுத்தது போங்க. Okay, Matthew 21, okay, you see. Okay, but இங்க என்ன இருக்குன்னா, இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கேளுங்க. 14, Matthew 14 திருப்பிக்கீங்க எல்லாரும். verse 22 இருந்து பார்ப்போம். verse 22 இருந்து, okay, 21 இருக்கு. ஓகே, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாய் இருந்தார். நல்லா படிங்க, நல்லா பாருங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஒரு ஹீலிங் க்ரூசேட் நடக்குது. எல்லாரும் வராங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, கையை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்க, அற்புதம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சு தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சு ராத்திரி ஆகி வீட்டுக்கு போனா தூக்கம் வரும். வீட்டுக்கு போனேன், உங்க பிசிக்கலி நீங்க திரும்ப ட்ரெயின் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க ஆளுக்கு சுகலாம் பண்ணி கொடுத்து ஆனா இயேசு பாருங்க, நீங்க அதுக்கு ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா he fed 5,000 besides women and children. இன்னொரு இதுல என்ன பண்றதுன்னா, இன்னொரு அக்கவுண்ட்ல he healed everyone, எல்லாமே சுகப்படுத்தி எல்லாம் பண்ணி அவர் கடைசியா திருப்பி when evening came he went to the mountainside. மலை 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 உங்களோட என்னது, உங்களோட அந்த ஆப்ஸ்டக்கிள் கிடையாது, உங்களோட தனிப்பட்ட ஐசோலேட்டட் பிளேஸ். உங்களுக்கு ரூமா இருக்கலாம், காரியா இருக்கலாம், எனிவேர். One thing Jesus never used to focus on is with the relationship with his father. அவர் தகப்பனோட வைத்திருந்த அந்த உறவை அவர் தூக்கத்தினாலே ஒரு விட்டு கொடுக்கல. He was man. அவர் மனுஷனா இருக்கும்போது அவர் சரீரம் ரொம்ப டயர்டா இருக்கும். He also slept. அவரும் சாப்பிடாத தூங்கினாரு, எல்லாம் செஞ்சார். ஆனா பாருங்க, ஈவினிங் பாருங்க, அவர் என்ன பண்ணுவாரு? He dismissed the crowd. இது நான் சொல்றேன் என்ன நான் சொல்லுவேன், எல்லாம் சுகமா படுத்துட்டு அடுத்த கொஞ்ச நேரம் பாருங்க, எல்லாம் ஃபேஸ்புக்ல இருந்தீங்க பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல தூக்கி போட்டுருவாங்க, என்னாலும் கையை வச்சாரு எல்லாம் சுகமானாங்க அப்படின்னு போடுவாங்க எல்லாரும். அவர் மீடியா கூப்பிட்டாரா, பிரஸ் கூப்பிட்டாரா? நீ வேணாம் அவங்களுக்கு ஜூஸ் யூதர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாள் ஆரம்பமே ஈவினிங்ல தான். அப்பதான் அவர் வேணும் சொல்றாரு, குட் ஈவினிங் ஃபாதர். அப்பதான் அவர் ஆரம்பிக்குது. See, after everything, after the whole crusade, he went there, then he says,
அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். எத்தனாவது ஜாமத்துல? 4ஆம் ஜாமம். 4ஆவது ஜாமம்னா எத்தனை மணிக்கு? 4 AM. 3 AM 4 AM. இப்ப எனக்கு ஒரு கேள்வி. ஈவினிங் வரும்போது சாயங்கால வேலை வரும்போது மணி என்ன? 5 6 மணி 6 இருக்கும். 4ஆவது ஜாமம்னா 3:30. அப்ப 6 மணி ராத்திரில இருந்து ஈவினிங்ல இருந்து 3 மணி வரைக்கும் என்ன பண்றது? ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. ஜெபம். என்னோட கேள்வி தான், என்ன ஜெபம் பண்றாரு? This is the thing. It's not a list. 9 மணி நேரம் நினைக்கிறேன். 9 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் இல்ல. முடிஞ்சிடும். What was he doing? And he was walking on water after that. அதுக்கப்புறம் தான் தண்ணியில நடந்து வர நினைக்கிறேன். Yes. What has he got to do? What does he have to pray? அவருக்கு எந்த இதுவும் இல்லை. காடி வாங்க வராரு. CPF அவருக்கு. அப்படி கொள்ள. CPF. என்ன அவருக்கு என்ன ப்ராப்ளம் அவருக்கு? What was his thing? Fellowship, intimacy with the Father. It's just enjoying the presence of God. அவர் நிறைய பேசியிருக்கலாம். But அதே மாதிரி he hears from God. நான் நினைக்கிறேன் 9 மணி நேரத்துல the Father spoke a lot. Not he spoke so much. தேவன் பேசுறார், ஆண்டவர் பேசுறாரு. So that's the thing. நான் இந்த மாதிரி ரொம்ப கேள்வி கேட்பேன். இந்த மணில இருந்து அத்தனை மணிக்கு எங்க போனாங்க? பைபிள் படிக்கும்போது நிறைய கேள்வி கேட்டுக்கங்க. அது நோரும் ரைட். So that's the thing. Jesus grew closer with God by hearing God. Okay? Daniel had a revelation from God. The revelation வெளிப்படுத்தல் when he was close to God. Job never received his answer until he prayed for his friend. David fasted and the sun still died. David was not, but still sun died. So இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது one thing that we go to God in prayer இந்த காலத்துல especially ஆண்டவரோட சொல்றது உண்மைதான், ஆண்டவர் சீக்கிரம் வராது, இதெல்லாம் கரெக்ட் தான். But in the meantime, how can we have or how can we develop our intimacy with our Father? How to develop the relationship? மேம்படுத்துறதா? How to மேம்படுத்துறான்? Yes. Okay. Our fellowship with the Lord. So அதுதான் is very important. உங்களோட சீக்ரெட் பிரேயர் என்னவோ அங்க போங்க. உங்களோட சீக்ரெட் பிளேஸ், உங்களோட தனிப்பட்ட இடம், உங்களோட தனிப்பட்ட இடத்துக்கு போங்க. இன்னைக்குள்ள டிஸ்ட்ராக்ஷனை பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்க? போன். நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷனே போன் தான். போனை நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப இல்ல முன்னாடி போன் இருக்கும். அப்ப பிரேக் எடுக்கணுமா அங்க வைப்ரேட் பண்ணணும். சவுண்ட் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாது. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் குருடுவேன். அப்பதான் வேலை இடத்துல இருந்து அடிப்பானுங்க. வேலை இடத்துல நம்ம எப்படி சொல்றது, சில விஷயம் நம்ம we have to be there, நம்ம அங்க இருக்கணும். நம்மளோட வேலை அந்த மாதிரியான வேலை. ஸோ எதுக்கு அடிக்கிறாங்க இம்பார்ட்டன்டா ஏதாவது நடந்துருச்சாலும் தெரியாது. ஆன்சர் பண்ணுவேன். போன் ஆன்சர் பண்ணுவேன். ஹலோ, அந்த பேட்டரி எங்க இருக்கு? அந்த பேட்டரி இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஹெட்ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன். எத்தனை பேர் டேட்டிங்லாம் இருக்கீங்களா? நீங்களாம் கல்யாணம் பண்ணல, ஸோ டேட்டிங் ஓகே. ஆண்டி கல்யாணம் பண்ணாங்க, நீங்களாம் பிரதர் தெரியல, டேட்டிங்லாம் போயிருக்கீங்க. நான் ஒய்ஃப் கூட சாப்பிடலாம் போகுது, சில ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு சாப்பாடு எவ்வளோ வேணும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கிட்டு நிறைய வேலை விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபோனை வச்சோடனே பேச மாட்டேன்.
அப்புறம் சாப்பாடு சொன்னா சாப்பாடு வைக்கணும். நம்ம தான் சாப்பாடு ஆசீர்வதிங்க எல்லாம் மனசு ஓடிட்டு இருக்கோம் இருக்கு எல்லாம் அப்படியே சாப்பாடு சாப்பாடு வீட்டுக்கு என்ன எனக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அது சொல்லுங்க நீங்க கொடுக்குறீங்களா? அதில் நிறைய சொல்லுவோம் அந்த மாதிரி ஆனா என்ன ஒழிச்சுட்டாங்க ஏன் ஒழிச்சுட்டாங்க நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம ஒன்றும் எல்லாம் முடிஞ்ச வேகத்துல ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணோம். நீங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இதுதான் அன்னைக்கு பேசாத காரணம் அவ்வளவு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அப்புறம் மனைவி மார்களுக்கு என்ன பண்ணுவாங்க கத்துக்கிட்டேன், அன்டிவைடட் அட்டென்ஷன். வச்சுட்டு நம்ம அவங்களதான் பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்க சாப்பிட்றத பார்க்கணும், வச்சு எல்லாம் செய்வோம். ஏன்னா அதுதான் டேட்டிங் பண்ணுவோம், அதுக்கு தானே வெளியே போய் சாப்பிட போறோம் எல்லாம் செய்வோம். So you see, what she wants is undivided attention. அப்ப தேவன் அவரோட வந்து பேசணும். ஆனா தேவன் அப்படி செய்யல, தேவன் வந்து பேசாம இருக்க மாட்டாரு. பட் தேவன் கூட நம்ம வந்து எப்படி இருக்கணும்? We have to remove all distractions, not me and phone. I'm just saying, எல்லா விதமான distraction. There's one reason why Jesus always went to the mountain side. எப்போ பாத்தீங்கன்னா தன் சீஷர்களை விட்டு மலைமை தனியா இருந்தா, இது தனியா போனார், இங்க தனியா இருந்தாரு, அங்க தனியா இருந்தாரு, தனியா தான் இருந்தாரு. Was he lonely? No, he was alone with God. So he's not lonely. So you see, so அவர் அப்படியே லோன்லி இருக்கிற தனிமையில அப்படியே அவர் சாவல, பட் தனியா இருந்தாரு. பட் தனிமையில அவர் இதாகல. See, the Father was always with him. That's why he says, I don't do whatever the Father tells me to do. ஆண்டவர் என்ன சொல்றாரு? I am the Father of one. அப்ப என்ன சொல்றாரு? I only do what the Father tells me to do. அத வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவரு தெய்வம் கிடையாது, அதனாலதான் he cannot do himself, he need to wait for God. அப்படி சாவா சொல்றாங்க. ஆனா அதுல அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னாருன்னா, இது நம்ம he doesn't do anything that the Father tells him to do because he hears him very clearly. நல்லா கேக்குது அவருக்கு ஆண்டவர் பேசுறது. And he what is the Father's will. See, that's the thing. He never lost focus on having an intimate relationship with the Father. He never lost focus. அந்த focus வந்து அவர் இது பண்ணல. தகப்பனோட எனக்கு இருக்கிற அந்த உறவை வந்து நான் லூஸ் பண்ணவே இல்லை focus. Okay? So that is Jesus. Right? ஜெபம் வந்து சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து ஆண்டவருக்குன்னு செய்யணும்னு நிறைய விஷயம் நம்ம மனசுல இருக்கு. We want to do a lot of things for God. Okay, ஆண்டவருக்காக இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். It's all good. The desire, விருப்பம், desire இதெல்லாம் வந்து ஆண்டவர் வச்சதுதான். Okay, பட் அதை செய்யறதுக்கெல்லாம் வேணும் இல்லை. அப்ப அந்த விஷயத்தை சேர்ந்த அந்த ஆண்டவர் நம்மளுக்கு நம்மளோட இருதயத்துல வைத்த அந்த விருப்பங்களை செய்வதற்கு டு எக்ஸிக்யூட் அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு வேலன் கிடையாது. வேலன் இல்லாத காரணம் ஏன்னா இட்ஸ் பிகாஸ் அவர் கெப்பாசிட்டி, நம்மளோட கெப்பாசிட்டி எப்படி சொல்றது தமிழ்ல, நம்மளோட கெப்பாசிட்டி 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 அவர் கெப்பாசிட்டி நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி பத்தல. நம்மளோட பேலன், நம்ம சொந்த நம்மளுக்கு இருக்கிற பேலன் நம்மளோட பேலன் வந்து வெரி ஸ்மால் அண்ட் வீக். அதாவது ஆண்டவர் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து நிறைய விஷயம் நமக்கு டவுன்லோட் பண்ண போறாரு, ஜெபத்துல நிறைய விஷயம் டவுன்லோட், நிறைய விஷயம் டிபாசிட் பண்ண போறாரு. a lot of things he wants to deposit in our heart. You want to give a lot of things but we are not able to take it. ஏன்னா பேலன் பத்தல, கெப்பாசிட்டி இஸ் வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதா இருக்கு. புரியுது சொல்றேன். ஸோ ஆனா நம்மளுக்கு நிறைய விருப்பம் செய்யணும், ஆனா செய்யறதுக்கு பேலன் இல்லை. ஸோ தட்ஸ் வை
அந்த கெப்பாசிட்டி நமக்கு பெருகணும்னா நம்ம ஜபத்துல தான் தெரிஞ்சிருக்கணும். ஜபம் வந்து எப்படின்னா ஏன்னா இது வந்து கடமைன்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. என்ஜாய் த பிரசன்ஸ். அவரோட பிரசன்ஸ் நம்ம என்ஜாய் பண்றோம். ஸோ தட்ஸ் வை வி கோ டு ஹிம். ஒரு அதான் சொன்னேன், ஒரு அப்பா ஒரு பையன் உறவு வந்து எப்படி இருக்குமோ, இட்ஸ் நாட் மை சன் கம்ஸ் டு மீ ஆர் மை சன் டு see him or பையன்லாம் வேற வழியில சும்மா போய் கொஞ்ச நேரம் மூஞ்ச கட்டிட்டு போவோம். then there is no relationship. அது கடமைக்கு செய்ற மாதிரி இருக்கு. Okay, so prayer increases your capacity, right? நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா காரியத்துக்காகவும் நம்மளுக்கு டைம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு டைம் இல்லை. அது இருக்கக்கூடாது அந்த மாதிரி. Like whatever he give us a good family, good spouse, children. We have time for all things, which is also good. Okay, we have our work, our jobs, our ministries. இதெல்லாத்துக்குமே நம்ம டைம் இருக்கு. இது கரெக்ட் தான். நான் இன்னொன்னு சொல்றேன், எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஆனா ஜெபிக்கல? எல்லாம் எனக்கு ஜெபிக்கணும் ஆனா ஜெபிக்க டைம் இல்லை. ஜெபிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஜெபம் கிடையாது. ஜெபிக்கணும்னு ஏங்குறது ஜெபம் கிடையாது. எத்தனை பேர் ஜிம்முக்கு போகணும்னு ஏங்கி இன்னைக்கு வரைக்கும் ஜிம் பண்றோம் இருக்காது? லூஸ் வெயிட் பண்ணணும்னு வாஞ்சையா இருக்கு, ஆனா இன்னைக்கு லூஸ் வெயிட் பண்றோம். புரியுதா? சோ ஜிம்முக்கு போகணும்னு ஏங்குறது வந்து இட்ஸ் நாட் யூ ஆர் கோயிங் டு தி ஜிம். நோ, புரியுதுங்களா சொல்றேன்? சோ ஜெபம் வந்து இட்ஸ் நாட் இன்னைக்கு ஜெபிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் ஜெபம். Then you have to go into your prayer closet. He that dwells in the secret place of the Most High shall abide in the shadow of the Almighty. தமிழ்ல உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். Go into your room. உங்களுக்கு என்ன போறது அதுதான் தெரியும். ஒரு ரூமா இருக்கலாம், ஒரு வேற ஆபீஸா இருக்கலாம், காடியா இருக்கலாம், whatever is your place. Okay, so it doesn't matter. So you see, ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறாரு, உண்மைதான். ஓகே, இங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. பரவாயில்ல, யாருக்கு ரிவார்ட் பரிசா? ஓகே, ஆண்டவர் ஓகே அவர் யாருக்கு பரிசு அளிக்கிறார்னா, யாருக்கு பலன் அளிக்கிறார்னா, those who are serious with him. எல்லாரும் நேசிக்கிறது உண்மைதான், ஆனா உண்மையாய் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் பரிசு அளிக்கிறாரு, பரிசு அளிக்கிறாரு. You get what I'm saying? He rewards those who are genuinely serious with him. He loves everyone, that is true. Okay, but the reward is a bit different. எல்லாருமே அதே மாதிரி ரிவார்ட். புரியுதுங்களா சொல்றேன்? So just get that in mind when you know. நம்மளோட ஒரே perfect example, we always say this, Jesus is our perfect example. இயேசுதான் நம்மளுக்கு பூரண சிறந்த உதாரணம் அப்படி நம்ம சொல்றோம். He's our perfect model. And if Jesus is our perfect model, and if we pray, அவர் ரொம்ப ஜெபிச்சு அவர் தேவனோடு உறவு வைத்திருந்தார்னா, there's no reason for us that prayer is an option. If he is our example, right? He is our model, right? So we have to do that, right? So எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு வந்து நீங்க அதை கேட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி கேள்விப்பட்டீங்களா தெரியல. நம்ம ஜெபிக்கிறது குறைந்தாங்க. Sometimes the manner we pray is different. In the manner that we pray is different. Okay? You see, நம்ம எல்லாருக்கும் இந்த இது தெரியும். பரமண்டலத்தில் இருக்கும் எங்க பரமபிதாவே, நாமம் இன்றைக்கு பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. அதுக்கு முன்னாடி வசனம் நான் சொல்லுன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, the disciples came to him. சீஷர்களிடம் அவரிடம் வந்து எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுங்க? ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க, பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல, அற்புதம் செய்ய கற்றுக் கொடுங்கன்னு சொல்லல, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாரு. See, there is something about Jesus that they see that they never say no. They never say நீங்க கூட அந்த மாதிரி அற்புதம் செய்யுங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லலாமா? எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, எனக்கு
teaches them how to pray. நான் சொல்றேன், இன்னொரு கால வந்து ஏசு வந்து மவுண்டன் சைட் மலையில போய் அவர் ஜெபிச்சுட்டு வரும்போது அன்றைக்கு விடியற்கால ஆயிடுவோம். The people were waiting for him. அடுத்தது all in prayer. இல்ல இன்னைக்கு தவறுங்க. Heal many people. நிறைய பேரை சுகப்படுத்தினாரா? சுகப்படுத்தி முடிச்சிட்டோன்னே பிசாசுலாம் ஓடிருக்காரு. பிசாச பேச முடியல. அப்புறம் ஜீசஸ் போறார். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முடிச்சு சொல்றேன், கான்ஃபரன்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் you have to isolated place to pray. ஜெபிச்சு முடிஞ்சோடனே Simon and the others went to find him. When they found him, they said, everyone is looking for you. நீங்க ஆண்டவரை வெளியே தேவையில்லை. நீங்க தேவனை தேவைன்னா அது வெளியே போறோம். Amen. எப்படிங்க? You don't have to go around finding for people, asking for people. தேவனை நீங்க தேவைன்னா உண்மையா தேவைன்னா you go to invest something. I'm saying people will start finding for you. That is the one you have to go. Amen. Remember? Yes. You don't have to talk and work. We lose focus on our relationship with the Father when we do a lot of things. நிறைய விஷயம் நான் சில நிறைய இதை பார்த்திருக்கேன். நம்ம இந்த ப்ரோக்ராம் செய்யணும், அந்த ப்ரோக்ராம் செய்யணும், இதை டெக்கரேட் பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அப்பதான் ஆள் வருவாங்க. ஆள் வருவது ஆண்டவருடைய வேலை. It is God's job to bring people in. Souls coming in, whether we know or not, is God's job. நம்மளோட வேலை என்னன்னா, we go to Him, we seek Him. People will not seeking for you. ஜாதகத்தை தேடி வரணும்னா நீங்க ஆண்டவரை போகணும். Very simple. Amen. It's good to have all the things. We have a lot of problems to do. That's why I'm not saying it as a bold thing. நமக்கு ரெண்டு ministry. Sometimes we hope we expect a lot of people, but it won't come. Yeah, because if our thinking is all about how to bring people in, then people won't come. But how to please God? நம்ம தேவனுடைய பிரியப்படுத்துறதுல நம்ம இருக்கோம்னா, and to have that relationship with Him, அதுதான் நினைப்பதற்கும் அவர் செய்வது அதிகமா செய்யறது அவரு, நினைப்பதற்கும் இன்னொருக்கும் செய்யறது அவரு. So that's the thing we must understand. So that's the thing you see. Look at all the accounts of Jesus. He always went to isolated place to pray. அவர் எனக்குமே தனிமையில போய் தான் ஜெபிச்சாரு. Right? So அவரோட எக்ஸாம்பிள் நம்ம வச்சுட்டு நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம். Right? Come, let's pray. தற்போது நன்றி சொல்லுகிறோம். கேட்ட உடைய வசனத்திற்காக நன்றி. உடைய சத்திய தேவனை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக நன்றி இயேசுவே. அப்பா, ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக்கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார். அதை நாங்கள் ஃபோக்கஸை நாங்கள் இன்றைக்கும் எழுத விடாத படிக்கிறவரை எங்களுக்கு உதவி செய்கிறது. Not just go through the motions, not just do for the sake of praying or fasting or whatever that we do. It's not just for the sake, but Lord, to have joy in what we are doing, Lord, and to enjoy your presence, to have that fellowship. And Father, help everything of us around us. எல்லா காரியத்திலையும் உண்மை மட்டும்தான் நாங்கள் வலிமைப்படுத்தணுங்கிற அந்த நினைவுல, அந்த யோசனையில் ஆண்டவரை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்கிறார். Lord, help us to always please you in everything and anything that we do, Lord. So I thank you, Father,
For what you have done, நீ என்ன செய்திருக்கிறீர், என்ன செய்து கொண்டிருக்கிறீர், நீ ரெண்டு பேரும் என்ன செய்ய போகிறது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்தியம் ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் சென்று அதை manifest பண்ண ஆண்டவரே. Lord, let your word go into our hearts and manifest to our lives. I thank you, Lord, for the word that you have given today, Lord. நாம் ஒன்றை மகிமைப்படுத்தோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒவ்வொரு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த மாறாத நாமத்தில் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா.